asked Almighty and obeisance to the founders of this unique institution. I am very happy to welcome you all for this meeting, which is on a digital platform, falling in line with the social norm due to COVID-19 pandemic and recent rains. I see here our committee members, parents, teachers from all our institutions, students, alumni, well-wishers and friends from different countries. You all have been with us for all the occasions and celebrations. I extend a heartfelt welcome to all for this 123rd birthday anniversary of Mrs. Ellen Sharma, a great soul who lives in our hearts. She has left her footprints on the sands of time, and it is time for us to recall her unique qualities and be grateful to her for establishing this institution. The Children's Garden School is a standing testimony for all her efforts and goodness. Today, we will be listening to a speech on her greatness and viewing a video about the unique features of the Children's Garden School. This will enable us to boost our energy, to contribute our might to retain and continue the work of Mrs. Ellen Sharma for retaining the fame and name of the school. I once again welcome one and all for this meet. இங்கு கூடியுள்ள சான்றோர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் எலன் அன்னையின் 123ஆம் பிறந்த நாளை கொண்டாடும் இந்த நல்ல வேளையில் அவருடைய சிறப்புகளை நான் அறிந்த வகையில் மங்கையருள் மாணிக்கம் எலன் அன்னை என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்ற ஔவையாரும் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா, பங்கைய கைநலம் பார்த்தல்லவோ இந்த பாரில் அறங்கள் வளருதம்மா என்று கவிமணியும் பெண்களை சிறப்பித்துள்ளனர். பெண் என்பவள் தெய்வத்தன்மை பொருந்தியவள். ஆனால் எல்லா பெண்களும் தமக்குள் இருக்கும் தெய்வத்தன்மையை உணர்வது இல்லை. அப்படி உணர்ந்த பெண்கள் இந்த உலகையே உய்விக்கும் அளப்பரிய பணிகளை ஆற்றியிருக்கின்றார்கள். அந்த வரிசையிலே இன்றைக்கு 123 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜெர்மன் நாட்டில் பிறந்தவர்தான் நம் எலன் அன்னை. அவர் பிறந்தது ஜெர்மன் நாடாக இருந்தாலும் ஒரு உன்னதமான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக திருமணம் என்ற இனிய பந்தத்தில் பிணைத்து அவரை இந்தியாவிற்கு கூட்டி வந்தார் இறைவன். இயல்பாகவே நம் எலன் அன்னை குழந்தை உள்ளமும் மென்மையான குணமும் கொண்டவர். கல்வி ஒன்றினால் மட்டும்தான் இந்த உலகத்தை உய்விக்க முடியும் என்பதே அவரது அசைக்க முடியாத கொள்கையாக இருந்தது. இறைவனின் எண்ணமும் அதுவே. ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த ஃப்ரோபல் என்பவர் கிண்டர் கார்டன் கல்வி முறை என்ற குழந்தைகளுக்கான கல்வி முறை ஒன்றை கண்டுபிடித்தார். நம் எலன் அன்னை ஜெர்மனியில் இருந்த போதே அந்த கல்வி முறையில் பயிற்சி பெற்றிருந்தார். 1937ஆம் ஆண்டு சிறுவர் தோட்ட பள்ளி தொடங்கியதிலிருந்து இன்று வரை பள்ளி முன்பருவ வகுப்புகளும் 1ஆம் 2ஆம் வகுப்புகளிலும் இந்த கல்வி முறையே பின்பற்றப்பட்டு வருகின்றது. இந்த கல்வி முறையின் சிறப்புகள் சிலவற்றை காண்போமா? புலன் பயிற்சி என்பதே இந்த கல்வி முறையின் அடிப்படை கொள்கை. அதாவது அறிவை நேரடியாக செம்மைப்படுத்த இயலாது. அறிவை செம்மைப்படுத்த உதவுபவை புலன்கள். புலன்களுக்கு பயிற்சி அளிப்பதன் மூலமாக அறிவை செம்மைப்படுத்த இயலும். இந்த புலன்களுக்கு பயிற்சி அளிக்க உதவுபவைதான் சென்ஸ் ட்ரெய்னிங் மெட்டீரியல்ஸ் என்று அழைக்கப்படும் புலன் பயிற்சி கருவிகள். கிண்டர் கார்டன் கல்வி முறையில் நேரடி கற்பித்தல் என்பது இல்லை. செய்து கற்றல் என்ற முறையிலே கல்வி கற்பிக்கப்படுகின்றது. அதாவது தாம் கற்கின்றோம் என்பதை அறியாமலே பல தகவல்களை குழந்தைகள் அறிந்து கொள்ளுகின்றார்கள். இதனால் கல்வி என்பது மிகவும் விருப்பத்துடனும் கவனத்துடனும் கற்கப்படுகின்றது. இந்த புலன்பயிற்சி கருவிகள் என்பவை சூழ்நிலையில் கிடைக்கும் எளிய பொருள்களை கொண்டு ஆசிரியரால் தயாரிக்கப்படுபவை.
அதாவது யூக்கலிப்டஸ் கொட்டைகள், வண்ண காகிதங்கள், துண்டு துணிகள், சிறு அட்டைகள், சிறு மரப்பலகைகள் இவற்றையெல்லாம் கொண்டு பொருள் செலவில்லாமல் ஆசிரியரே இவற்றை தயாரித்து விடுவார். இந்த கருவிகளை கையாளுவதன் மூலமாக குழந்தைகள் விரல்களுக்கு பயிற்சி, உச்சரிப்பு பயிற்சி, நினைவாற்றல் பயிற்சி, சொற்களஞ்சிய பெருக்கம் ஆகியவற்றை அடைகின்றார்கள். இந்த கல்வி முறையை விளையாட்டு முறை கல்வி என்றும் கூறுகின்றோம். இதில் அடுத்த நிலையில் இருப்பவை சைகை பாடல்கள், ஆக்ஷன் சாங்ஸ். குழந்தைகள் தினந்தோறும் தாம் பார்க்கும் விலங்குகள், பறவைகள், பூக்கள், பொருட்கள் ஆகியவற்றை பற்றிய பாடல்களை பாடுவார்கள். இப்படி பாடும் பொழுது அந்த பாடல்களிலே காண கிடக்கும் சொற்கள் குழந்தைகளின் சொற்களஞ்சிய பெருக்கத்திற்கு மிகவும் உதவுகின்றன. அடுத்து பேப்பர் ஃபோல்டிங் என்று சொல்லப்படும் காகித மடிப்பு. இந்த காகித மடிப்பு குழந்தைகளின் கை விரல்களுக்கு பயிற்சியையும் நினைவு ஆற்றலையும் அளிக்கின்றது. இந்தியாவில் முதலாக எலன் அன்னை தான் கிண்டர் கார்டன் கல்வி முறையை அறிமுகப்படுத்தினார். பல ஊர்களில் இருந்தும் ஆசிரியர்கள் வந்து இந்த கல்வி முறையை எலன் அன்னையிடம் இருந்து கற்று சென்றார்கள். தனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு கற்பிப்பதில் எல்லையில்லா ஆனந்தம் அடைந்தவர். சிறந்த கல்வியாளர், மென்மையான பெண்மணி. வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்தவர். கல்விக்கு ஏழ்மையும் பசியும் தடையாக இருப்பதை அறிந்து தம் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் 1937 ஆண்டு முதலே அருமையான மதிய உணவு அளிக்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். நம் தமிழ்நாடு அரசு கூட 1975 ஆண்டுதான் இந்த திட்டத்தை செயல்படுத்தியது. எனவே மதிய உணவு திட்டத்தில் முன்னோடியாக திகழ்ந்தவர் நம் எலன் அன்னை எனலாம். சிறப்பு குழந்தைகளுக்கான கல்வியில் மிகுந்த கவனம் செலுத்தியவர். அவர்கள் எல்லாம் கடவுளின் குழந்தைகள் என்பது அவரது எண்ணம். அவர்களது கல்வி மிக கவனத்துடன் கற்பிக்கப்பட வேண்டும் என்று அடிக்கடி கூறுவார். பிள்ளைப்பேறு என்பது பெண்களுக்கு கிடைக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு பேரு. ஆனால் வேலைக்கு செல்லும் பெண்ணாக இருந்தால் அதுவே அவர்களுக்கு சுமையாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக 1975 ஆண்டு பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்காகவும் மற்ற நிறுவனத்தில் பணியாற்றும் பெண்களுக்காகவும் குழந்தைகள் காப்பகம் ஒன்றை தொடங்கினார். அருமையான உணவு, மிக நல்ல பயிற்சிகள் அந்த குழந்தைகள் காப்பகத்தில் அளிக்கப்படுகின்றது. எந்த பெண்ணும் தன்னுடைய பிள்ளையை இந்த காப்பகத்தில் விடுவதற்கு மிகவும் விரும்புகின்றாள் என்று கூறினால் அது மிகையாகாது. அடுத்து குழந்தைகளுடைய நலனை பேணும் மருத்துவ உதவி மையம். இந்த மருத்துவ உதவி மையத்திலே ஒவ்வொரு குழந்தைக்கான நல ஏடும் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. எந்த பள்ளியிலும் இல்லாத ஒரு வசதி அது. இப்படி அவரை பற்றி கூறிக்கொண்டே செல்லலாம். எளிமை, தூய்மை, நேரம் தவறாமை என்பன அவரது சிறந்த பண்புகள். எல்லாருடைய வாழ்க்கையிலும் கல்வி எனும் தீபத்தை ஏற்றி வைத்தவர். எதையும் உபதேசிக்காது தானே செய்து காட்டி மற்றவர்களுக்கு உணர்த்துபவர். அப்படிப்பட்ட பெண்மணியின் பிறந்த நாளான இன்று அவர் காட்டிய வழியிலே நடந்து நாமும் சிறப்போம் என்று கூறி என்னுடைய இன்னுரையை முடித்துக் கொள்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். Pranams to Almighty and obeisance to the founders of this renowned institution. I am Saraswati Raghunathan, who has the fortune of staying with this great school from 1975. I was blessed to be associated with the founders and have witnessed their adorable qualities. On this occasion of the 83rd Founders Day, I feel proud to present to you the best practices and unique features of the school. There have been very many good practices, out of which I would like to trace a few. Dr. V.N. Sharma and Mrs. Ellen Sharma led a life of karma yogis. They were from different cultures but had a single mission of imparting education to the less fortunate people. The Sharmas got inspired by Froebel's kindergarten method and had a mission of establishing a school which was to be a garden of learning. Their outlook was the essence of our Indian philosophy, Vasudhaiva Kutumbakam. They chose the banyan tree as the logo, which is India's eternal symbol of wisdom and shelter.
The founders visualized a school where Eastern and Western philosophies of education could be united to develop a new ideology in India. On 7th September 1937, the Children's Garden School had its beginning with 7 children in a rented house in Dwaraka Colony, Mylapore. The Indian philosophy and German perfection got the seed sown. This is the location of our school. In the first decade of the school, some of the practices were quite different and new from other schools. Children did not attend school continuously from Monday to Saturday. Wednesday used to be a holiday and they would attend school again from Thursday. Children up to class 3 never had homework. The progress report was descriptive, identifying the children's interest, and never marks were awarded in the kindergarten classes. There was no punishment and children considered the school as a play area. They enjoyed great freedom. Learning happened under the guidance of teachers naturally. This is the reason why generations of children remember the founders and the school. Mrs. Sharma used to say, children do not learn reading and writing when they join school, but begin to experience the joy in painting and building, music and movement with the other little ones. யானை 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 பெரிய யானை 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 பெரிய யானை யானை முகத்தில் தும்பிக்கை அதுவே அதற்கு கை 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 யானை முகத்தில் தும்பிக்கை அதுவே அதற்கு கை 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 யானை மேலே அம்பாரி அதன் மேல் ஒருவன் சவாரி யானை மேலே அம்பாரி அதன் மேல் ஒருவன் சவாரி நானும் யானை மீதேற என்னை கொஞ்சம் தூக்கிவிடு நானும் யானை மீதேற என்னை கொஞ்சம் தூக்கிவிடு. The children are always encouraged to work out a self-initiated task alone or with a teacher or in a natural group. She used to add that learning through play is deeply and quietly effective without wearing out the child's mind or brain. Since these new practices were not familiar to teachers then, it became necessary to start a training school in 1940s. It was named as Vrindavan Training Center. Chennai at that time had a conservative society. There were young widows confined to the houses and life was miserable to them. Many of them took abode in the school. They were trained in teaching the children art and craft, which does not require much education. Thus, many widows had a dignified life because of our founders. There were mothers' classes to motivate them to help children grow naturally and facilitate learning through experience. These classes were enjoyed by the mothers and they were awaiting these classes. Many of the mothers did not have schooling at all, so it was a very sought after class. Some mothers enrolled themselves for the teacher training and became part of the school. Subsequently, the Sharma's methodology became a sought after methodology. The teachers working in different schools joined 3-month certificate course and there was also a 1-year diploma course. All the courses were recognized by the state government. Another remarkable thing in the 1940s is the midday meal scheme. There were many children from poor families and they were provided with food in the school. Milk was given to all children in the morning break. Much before the midday meals scheme was started by the government, we had it and we continue with it. Providing Sundal is in work in the branch school at Karapakam, where students from lower income group are provided free education by the Children's Garden School Society with the donations from philanthropists. Our school opened a crèche for the children of the staff in 1973.
It was the first creche in Mylapore then. We had 3 creches under the society now, one at Mylapore, one at Cholinganallur and one at Karapakkam. Children are happy and safe, a boon to the parents. Children's health was the primary concern for the founders. This school was the first to start a dispensary in 1942 and that was upgraded over the years. By 1975, a full-fledged clinic with 3 visiting doctors, one for general checkup, one for dental care and one for ENT got set up and it is functioning well till date. It is definitely a feather in the cap of the school. Children who do not have anyone to take care of them during daytime come to school even when they are sick. They are provided with medicine and they rest in the sick room which has many beds. From the early days itself, there was inclusive education and the differently abled were given opportunity to be with the mainstream students. And it is continuing here with the specially trained teachers. We have inclusion in the school. From the very beginning, we have had children of different types of mental difficulties all together with the other children, and there has never been any difference made between them. And that is our speciality also. One-to-one attenders are there for the needy children. Thanks to the untiring efforts of Rukoka and Mrs. Saroja Balasubramaniam. Another flagship is the hostel facility which is not found in general in schools. Children from far and wide avail this facility. Many Tibetans had a safe stay here. Now the hostel facility is available in Cholinganallur branch. ஹாஸ்டல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணோன்னு நினச்சேன்னா, ஸோ அங்கே எப்படின்னா வீக்லி அந்த டியூட்டிஸ் அசைன் பண்ணிடுவா. ஸோ எவ்ரி வென்ஸ்டே வந்து சர்விங் டியூட்டி இருக்கும், தேர்ஸ்டே ஸ்டேர்கேஸ் கிளீனிங் இருக்கும், அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு சர்விங் டியூட்டி இருக்கும், அந்த மாதிரிலாம். அப்போ வந்து ஏதோ விளையாட்டாக அப்படியே ஜாலியாக எல்லாருமா பண்ணி இப்படி போயிடுது. அப்போ தெரியல அதோட மதிப்புலாம். அப்புறமா இப்போ திங்க் பண்ணி பார்த்தா, பெரியவாளானதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா, என்ன அழகாக பியூட்டிஃபுல்லாக அவள் வந்து பேரலில் ஒரு இண்டிபெண்ட் ஹியூமன் பீயிங்காக எங்களை வந்து உருவாக்கின்னு வந்திருக்கான்னு அப்புறம் நினச்சா ரொம்ப மலைப்பாக இருக்குது. அனதர் திங் இஸ், அந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து எல்லா ஃபெஸ்டிவல்ஸும், அது என்ன கிறிஸ்டியன் ஃபெஸ்டிவல்ஸாக இருக்கட்டும், முஸ்லீம் ஃபெஸ்டிவல்ஸாக இருக்கட்டும், ஹிந்துஸோடதாக இருக்கட்டும், எல்லாம் ஒரே மாதிரி எல்லாரும், யார் என்ன ரிலீஜன் என்னன்னே புரியாது, அந்த மாதிரி வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் தீபாவளியில் கிராக்கர்ஸ்னால் எல்லாருக்கும் ஒரு தனித்தனியாக கூறு போட்டு வச்சுருவா. அது மாதிரி இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். அதாவது எங்களை அறியாமல் அவள் வந்து எந்த அளவுக்கு வேல்யூஸ் இன்ஸ்டில் பண்ணியிருக்கான்னு எனக்கு இப்போ நினச்சா வந்து இட்ஸ் ரியலி அமேசிங். There is a well-established library called the Dr. Sharma Library with 20,000 books. It's a well-catalogued library. Thanks to the efforts of Mrs. Lakshmi Viswanathan and Mrs. Sharadambal teacher, the students are issued books regularly and in fact, prizes are given to students who make the best use of the library. Mrs. Rajeshri and Mrs. Saraswati Narayan Swami maintain the library and see to the issue of books regularly. The students are able to participate in different quiz competitions and come out successful because of their habit of reading other than the textbooks. Every day, 20 minutes are allotted for making the students read newspapers, which enhances their knowledge about current affairs, thanks to the efforts of Mrs. Shashikala. Our students from class 6 onwards are trained to play Scrabbles under the guidance of Mrs. Hemavati. They have bagged prizes in the inter-school Scrabbles competition. Students from more than 120 schools in different countries all over the world took part in School Report 2012. Student journalists across the world have written and published their own news stories as part of the BBC News School Report project. The News Day was a big success where the students have mentioned what made the news for them. Our school students covered about the traffic congestion near our street. We have separate laboratories for physics, chemistry, biology, nutrition and computer science for the high school and higher secondary sections. There is a junior lab for the middle school.
There is a computer lab and science lab in the primary school at Mylapore. We are proud that our branch school is selected to have the Atal Tinkering Lab, which is a central government initiative. It is functioning well, adhering to the instructions from the headquarters. Activity-based learning was the pedagogy very popular in the school. From the kindergarten to primary, many small activities are given to the students for conceptual teaching. Coordination and hand-eye cooperation are developed through such activities and learning takes place smoothly. This system is followed in the kindergarten and primary schools now. Project method is taken up in all subjects at the primary, middle school and high school level. Different topics are taken for each class and it is connected to all subjects and languages. Children refer to books and prepare charts and models. They exhibit them on a particular day. All the classes with the different projects used to engage all the students according to their talent. Every student will have a thorough understanding about the topic. The whole school will have a festive look on the project day. Drawing, art and craft always found an important place in the curriculum from the very start. Children were given opportunity to show their skill in drawing and painting. Our students have been participating in different competitions and come out with flying colors. A few excellent drawings by our students. Thanks to the untiring efforts of Mrs. Hemavati, who brought out the talents in students by conducting workshops with various medium. In the national level and international level, our students' drawing and painting have won a lot of prizes. Art workshops, which are definitely unique, have been a regular feature where students are trained to recognize their own skill. Kindermuseum in Germany selected many of their children's paintings for their calendar for many years. Vocational training is given to all the students of Standard 11 as additional classes in different disciplines. Regular classes on Saturdays are conducted by experts in the respective fields and children are given course completion certificates. Cookery, craft, beautician course, jewelry designing, anchoring, palm leaf craft, fabric painting, dress designing, tailoring and embroidery, etc. are the courses offered. Students are allowed to choose a course of their interest. These skills enable the students to get the first foothold in becoming entrepreneurs in future. This is a unique feature not commonly found in any school. All the extracurricular activities are being carried out meticulously in our school. Scouts and Guides, which have been there from 1940, is bringing credit to the school as many of our guides are winning the Rajya Puraskar Award every year. Dr. Sharma was himself a scout and he encouraged the students in the Scouts and Guides. Guides activities are conducted weekly and a camp is arranged every year at the campsite in the Sholinganallur campus of our school. Our guides take part in the Independence Day and Republic Day parade every year. The Lions Club of Chennai has awarded R. Devika, the guides in charge, a Lifetime Achievement Award. The Intra Club, which was started in 1973, has a lot of credits as they have won the Best Intra Club for many years. Service above self, the motto has been instilled in the minds of the interactors. Many courses were conducted by the Rotary Club of Madras for making the students develop leadership qualities. Visits to various centers of the destitutes are also arranged regularly, which make them have compassion for the less fortunate. Each One Teach One is another activity where students take the responsibility of educating the illiterates. Likewise, a number of activities under the guidance of the Rotary Club of Madras have enabled the interactors to establish a prominent name among the interact clubs in Chennai. Miss Kusuma Kumari and Mrs. Saraswati and later Mrs. Bhagyalakshmi were the faculty councillors for long and they were honoured by the parent club. Recently, Mrs. Muthu Kalyani was
felicitated by the Rotary Club of Madras for her services. Road Safety Patrol was part of the Intra Club. We had been training students from 1977. It is a prestigious activity that one of our teachers is a trained traffic warden. I would like to mention here about a memorable incident. When I was studying in the 9th standard, we were managing traffic on the busy Dr. Radhakrishnan Salai to help our friends cross the road safely. One day we happened to stop the vehicle in which our former Chief Minister, late Shri MGR, was travelling. Unfortunately, we were not aware that he was in the vehicle. I happened to mention to my friend that I might have seen Shri MGR in the vehicle, but she did not believe me. As soon as we reached our class, our headmistress Chakuaka sent a word for us to meet her immediately. When we met her, she asked us if we knew which car we stopped that day while managing traffic. We were so scared and dumbstruck, not a single word came out of us. But she happily told that our Chief Minister Shri MGR had called and spoke to her, appreciating our initiative to manage traffic to help our students, but also mentioned to educate students so managing traffic not to stop their vehicles in future for security reasons. This was such a sweet, nostalgic memory that I had to share it with you all. Our RSP contingent in the school have students from 6th standard onwards. Mrs. Mala, the traffic warden, takes our children for the Independence Day and Republic Day parade and lead them. Our students are enrolled as TPTWO and basic knowledge about traffic rules, regulations are taught to them. RSP has won 5 times the Best School Award. JRC, another long-standing activity, has a lot to boast of. In 1970s and 80s, Vijaya teacher was conducting classes for the JRC students, and later on, under the leadership of Mary Josephine, the JRC in our school gained a lot of prominence by participating in all the activities taken up by the head office at Chennai. Miss Mary Josephine was the convener of the City Club for many years, and she organized inter-school camps with hundreds of children from other schools. One of our JRC students attended the Youth Exchange program in Japan in 2006. After tsunami, our JRC students and Mary Josephine and a group of teachers from our school in charge of the JRC were engaged in the relief operations, and it was greatly appreciated by the JRC head office Chennai chapter. From the inception of the club, Mrs. Rakini has been making students actively participate in the activities which mainly sensitize the students about the heritage of our country. They have produced an excellent PPT on the history of our school. Weaving exhibition was organized to sensitize students about our culture and tradition in weaving. They organized an exhibition of Australia about their culture, tourism, education and sports. Eco Club is functioning with great enthusiasm in the school. Our students are sensitized about the need of greening the earth. They take active part in planting trees. Our students have the pride of planting trees along Dr. Radhakrishnan Road in 80s, which have become full grown now. Mrs. Gunavati has been recognized by the Education Department for motivating the students to take part in the Eco Club. Karuna International started functioning in the school from 2006. Mrs. Jnanesam was the teacher in charge who took up the motto of the club, Compassion. Our students have been participating in all the activities and the teachers attended their annual meet. Our school conducted various competitions under the auspices of the Karuna International. They give an award to the students who show compassion to fellow human beings. It is called the Dayavan Award. We are very proud that every year our students definitely win that prize. Mrs. Jnanesam has won the highest award of the best Karuna teacher. Our school has been given the Hall of Fame award in 2017. Mrs. Vidyadharani is following the footsteps of Mrs. Jnanesam and doing all the activities of Karuna International with devotion. National Service Scheme is another activity for the 11th standard students. Mr. Ayyappan used to engage the students in the service activities. Every year there used to be a 10-day camp for these students, which got reduced to a week now. They used to take up a lot of service activities the whole day and will have a tight schedule.
Many eminent people used to address them. Music and dance always formed an integral part of the education in the school. From 1940 onwards, there used to be a music and dance teacher. Mrs. Shantalakshmi was able to write hundreds of children's songs and we have made them into CDs. There used to be annual variety entertainment which was patronized by the founders. Musical instruments like veena and arf instruments were also taught to the children. We have recorded history of the stage performance of our students from 1940s. Starting from the indigenous stage to the prestigious stage of the Music Academy and Nardgana Sabha, our students performed dances and other cultural items. Mrs. Visalam teacher conducted a choir for the students as we were part of the MBS group from 1980s. Mrs. Nalani, who has been training our students from 1975, has brought a variety of dances of India. Dance drama with various themes like the trinities of music, stories from our epics, patriotic song, etc. were part of the annual day program which is staged every year during our Founders Day. Our alumni in their nostalgia always mention about our cultural programs in which they participated. In the Republic Day parade, the dance by our students has been an integral part, and for 19 years we were awarded the shield for the best performance. The Tamil Nadu Tourism Development Corporation conducted a mammoth Bharatanatyam program with a record number of 10,000 dancers at Chennai Gaurivakkam SAVET College as an attempt to create a world record. 15 students from our school participated in this Guinness World Record event. 5,000 musicians performed together at Nada Vaibhavam at Perungalathur on 30th of January 2011, organized by the Art of Living. 50 students from our school participated and sang more than 10 songs. Our games department is strong with energetic teachers. They trained our students in basketball, throwball, tennis, yoga, karate, kho and all the games. In sports also, we have produced champions in various games who have gone to the district, state and national levels. But we have a very special practice of making every child participate in the different games in the primary section and give them gift hampers to all without exception, as the children should not long for prizes. This is one of the best practices in the school. Another best practice about which we are proud of is honoring the parents of the first rank holders of 10th and 12th standards. On the occasion of the 80th Founders Day, the school had a series of programs for the teachers, students and also for educators. On 4th and 5th of August 2017, we had a 2-day educational conference. There are different methods of celebrating the milestone in a person's life or in an institution's march. This is a very unique way of celebrating the Sadabhishekam of an institution. Rather than holding a huge festival where people will come and talk about this institution, this school has undertaken a more meaningful exercise in organizing a 2-day seminar to give a wake-up call for the educators. Therefore, I congratulate them for this endeavor. The theme of the conference was carefully chosen. Education today, a soul search. As the connotation of education is tarnished, replacing man-making education to mechanical money-making education, the education system has lost the moorings. So, do we require a course correction at this juncture
before it becomes too late. We had the keynote address given by Dr. M.S. Ananth, Director, retired IIT Madras, who chose to talk on House of Education. Dr. Kalanidhi from Anna University spoke on reach of technology in school education. Mrs. Akila from Sai Foundation, Bangalore, gave a graphic picture of a model holistic education. Mr. Anand Reddy from Aurobindo Research Center talked on society is a mirror to the effectiveness of education. Dr. Subhashri talked about caution in using technology at an early age. Dr. Subhashri talked about caution in using technology at an early age. There was a panel discussion on examination-oriented education vis-a-vis wholesome development system. On the second day, Justice Ramasubramaniam talked about role of education in producing law-abiding citizens. Moral degradation in young adults was the area covered by Mr. N. Natarajan, IPS. Mrs. Sudha Seshayan elaborated on timelessness of moral education. Spiritual intelligence is the need of the hour was a paper presented by Ms. Abhirambika. A glimpse of traditional knowledge through inner perfection was an illustrative talk by musician Sumitra Vasudevan. Those who are interested in listening to these excellent deliberations can find it in our school website. Teacher Exchange Program of the British Council was taken up from 2008-2009, and so far our teachers from the main school, primary school and matriculation school have been taking up this program as a reciprocal visit to the school from which they come to our school. The British Council does the funding through various agencies. It's a prestigious program and teachers and students who come to our school greatly appreciate our school activities. They also brought students twice during this period, and we could take one student in 2010-11 from our school. It was a very interesting and useful program. We took up the International School Award program of the British Council and completed it. We involved all the students from all the classes and established contact with some schools abroad. We got the award from British Council in 2010. From the beginning, the school got many awards and accolades. In 1972, Mrs. Sharma got the prestigious Order of Merit Award from Germany. The list is too long. Champions of Chennai Award was bestowed on Ms. Shakuntala Sharma in 2012 by the Kalyanam Sundaram Associates, and she was one of the first set of 7 people chosen for the award. All our headmisters were awarded the Tamil Nadu State Government Nallasriyar Virudu. The museum provides knowledge about our country's heritage. To crown all, the Children's Garden School Society has set up an archaeological museum, Sharma Center for Heritage Education in Sholinganallur, where school children visit and have hands-on experience in archaeology. வாழிய வாழியவே வளமுடன் பல்லாண்டு சிறுவர்கள் தோட்ட பள்ளி சிறப்புடன் எந்நாளும் வாழிய வாழியவே. பள்ளியின் வளர்ச்சியில் ஆர்வமும் ஆக்கமும் ஊக்கமும் காட்டுகின்றார். அன்புள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிமையான மகிழ்ச்சியான வணக்கங்கள். எலன் அன்னையின் 123வது ஆண்டு பிறந்த நாள் நினைவு கூறுவதற்காக செயலி மூலமும் இணையதளம் வாயிலாகவும் எங்களோடு இணைந்துள்ள உங்கள் அனைவருக்கும் சிறுவர் தோட்ட பள்ளியின் சார்பாக மனதார நன்றி நவில்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எம்மை வழிநடத்தி செல்லும் கலைஞரை விளக்கமாக திகழும் அக்கா அவர்களுக்கு நன்றி நவில்வதில் உளமாற மகிழ்ச்சி அடைகிறேன். டிஜிட்டல் தொழில்நுட்பம் வாயிலாக இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற உதவிய சாந்தி அக்கா அவர்களுக்கும் இச்சமயத்தில் நன்றி கூற விரும்புகிறேன். எங்களோடு இருந்து நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்க உதவிய ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை திருமதி சரஸ்வதி ரகுநாதன் அவர்களுக்கும், இசையாசிரியை திருமதி நளினி ரமணி அவர்களுக்கும், புகைப்படக் கலைஞர் திரு நந்தகுமார் அவர்களுக்கும் இச்சமயத்தில் மனதார நன்றி கூறுகிறேன். எப்பொழுதும் போல என்னுடன்
உறுதுணையாக இருந்து எல்லா செயல்களுக்கும் உதவுகின்ற என்னுடைய பள்ளி ஆசிரியர்களுக்கும் எங்கள் அலுவலகத்தில் பணிபுரிகின்ற அனைத்து அலுவலர்களுக்கும் இச்சமயத்தில் நன்றி கூற விழைகின்றேன். எங்களுக்கு ஒத்துழைப்பை நல்கும் பெற்றோர்களுக்கும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கும் முன்னாள் இந்நாள் மாணவிகளுக்கும் இச்சமயத்தில் நெஞ்சார நன்றி கூறுகிறேன். இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் மிக மிக நன்றி. நன்றி, வணக்கம்.